ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆச்சு. ஓகே, பட் எனக்கு என்னென்னா விஜய் தேவர்கொண்டா ஓகே நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வித் கோஸ்டார்ஸ். ஸோ அந்த மாதிரி மெனி சீன்ஸ் மெனி மூவிஸ். சேம் வித் ராஷ்மிகா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பேரப் ஆகி ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வாட் ஸோ ஸ்பெஷல் இன் இட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை ஒன்றும். தே போத் ஆர் இன் வெரி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், கம்ஃபர்டபுள் வித் கோஸ்டார்ஸ் இன் ஆக்டிங் இன் எவ்ரி திங். பட் உலகமே செலிப்ரேட் பண்ணுது ஏதோ ஒரு பெரிய லவ் ஸ்டோரி வந்து சேராத உண்மையான காதல் சேர்ந்த மாதிரி. பட் இதில் என்ன உண்மைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாக இருக்க சில விஷயங்களை வந்து அவங்க ஜாப்ன்ற பேரில் கேஷுவலாக எல்லாத்துட்டையுமே காமனாக கோஸ்டார்ன்ற பேரில் எல்லாத்துலேயுமே ஒன்றும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் ஆக்ட் பண்ணிடுறாங்க. பட் ரியல் லவ்னா என்ன அப்புறம் சேம் வித் கேரக்டர் டு எவ்ரி ஒன். நம்ம பார்க்கும்போதே தெரியும், சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறத வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம் ஈவன் தட். ஸோ அப்படி இருக்கிறத வச்சு வாட் ஸோ ஸ்பெஷல் இன் த வெட்டிங்? அப்படி ஒன்றும் பெரிய ஆத்மார்த்தமான காதல் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபயர், இவ்வளோ ஒரு செலிப்ரேஷன்? மேபி எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஏதாவது உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.